வீட்டில் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவோம், ஆனால் ஃப்ரிட்ஜை மட்டும் கண்டுக்கவே மாட்டோம். அதே மாதிரி தான் நானும். இன்றைக்கி காலையில் ஃப்ரிட்ஜை திறக்கிறப்ப உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே டப்படப்பன்னு கீழே விழுகிறக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேலையாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலான்னு க்ளீனிங்கில் இறங்கிட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டு ரேக் எல்லாமே கழட்டி வச்சுட்டேன். கழட்டி வச்சதுக்கப்புறம் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெட் கிளாத் வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம கழட்டி வச்சுருக்க ரேக்கை நல்லா சோப் போட்டு கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரிட்ஜுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். என்னடானா, ஃப்ரீசரில் ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நானும் இன்னொரு சேனலில் தான் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு சால்ட்டு ப்ளஸ் குக்கிங் ஆயில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சால்ட்டு கரையிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் எல்லா பக்கமே அப்ளை பண்ணி எடுத்துட்டோம்னா ஐஸ் ஃபார்ம் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க திங்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் வருதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லெமன் கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா மேலே போட்டு ஃப்ரிட்ஜில் ஓரத்தில் வச்சிட்டோம்னா பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்